என்னுடைய துணைவியார் தயவுசெய்து முன்னாள் மறுபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவருடைய துணைவியார் தயவுசெய்து முன்னால் மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். ஏசோவே ஏனாவேளே ஏலமதே ஓந்தனக்கு ஊழியம் செய்ய தாந்தே என்னை தாங்கி அருளும் ஓந்தனக்கு ஊழியம் செய்ய தாந்தே என்னை தாங்கி அருளும் தேவகாலோ மாழோதோ தேவபானே சேனிடுவே பூவில் காடோ போர்புரி காயம் காவோம் ஏந்தன் கரத்தினில் வைத்து பூவில் காடோ போர்புரி காயம் காவோம் ஏந்தன் கரத்தினில் வைத்து தாங்கினனை பேசுவே உமது திருச்சபையில் பல்வேறு படிவினைகளை உமது ஒரே ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். போதலாகும்படி இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கும் உமது ஊழியக்காரர்கள் இவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி பாரும். உமது சுவிசேஷ சத்தியத்தால் இவர்களை பூர்ணப்படுத்தி குற்றமற்ற நடக்கையால் இவர்களை அடைந்தள்ளும். உமது பரிசுத்தாவின் வல்லமையால் இவர்களை நிரம்பியர்களும். உமது நாமத்திற்கு மகிமையுண்டாகும். உமது திருச்சபை ஓன்மற்று காட்டப்படவும் இவர்கள் தங்கள் வார்த்தையினாலும் நல்ல முன்மாதிரியினாலும் உண்மையோடும் மகிழ்ச்சியோடும் உமக்கு பணிவிடை செய்ய அனுக்கிரகித்தலும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களுக்கும் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆர்வம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேருள்ள அன்பு, மனிதர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆசை ஆகிய இவைகள் தானா உமது உள்ளத்தை நீங்கள் அறிந்த மட்டில் இப்பணிவுரையில் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உங்களை ஏவிவிட்ட முக்கிய நோக்கங்கள். ரட்சிப்புக்கு அவசியமானவை யாவும் திருமறையில் அடங்கி உள்ளது என்றும் திருமறையே விசுவாசத்திற்கு மேலானதும் முடிவுமானது அளவுகோலா என்றும் ஒப்புக்கொள்கிறீர்களா? நூல்களை படிப்பதிலும் கருத்து உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் ஸ்நானாதிபதியை நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கடவுளின் கிருபையில சுவிசேஷத்தை குறித்து எல்லா மனிதரும் சாட்சியாய் இருக்கும்படி உங்களில் இருக்கும் தேவ வரத்தை பரிசுத்தாவின் ஒத்தாசையால் இடைவிடாமல் அனல் மூட்டி எழுப்பி விடுவீர்களா? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் ஜனங்களுக்கு கடவுளின் வார்த்தையை உத்தமாய் போதித்து பிரசங்கம் செய்வீர்களா? நமது ஆண்டவர் இயேசு கட்டளைப்படி அவருக்கு சாத்திரமானங்களே வழங்குவீர்களா? அல்லது அவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஏனோ தானோ என்று பிரசங்கம் பண்ணுவீர்களா? உண்மையாக பிரசங்கம் பண்ணுவீங்களா? கண்டித்து பிரசங்கம் பண்ண வேதம் கொடுத்துருக்கு. யாருக்கும் எந்த விதமான சாக்கு போக்கோ தட்டி விட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அது செய்யும். நீங்கள் உண்மையுள்ள காவற்காரராகவும் மந்தையின் ஆயராகவும் இருக்கிறீர்களா? அவருக்குள் அன்பும் சமாதானம் நிலைத்திருக்க முயல்கிறீர்களா? பாவங்களை மனம் திரும்ப செய்து அவருக்கு கடவுளின் பாவ மன்னிப்பை அறிவிக்கிறீர்களா? சாதிகளை உத்தமமாக உபயோகப்படுத்தும் உக்ரானக்காரனாக இருக்க ஜனங்களுக்கு உதவி செய்வீர்களா? திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்புகிற நீங்கள் அதன் சிகிச்சை முறையை ஏற்றுக்கொண்டு திருச்சபை உங்கள் மேல் நியமிக்கப்பட்டிருக்கும் சுவிசேஷத்தில் பெறப்பட்ட குமாரராக அடங்கி நடப்பீர்களா? தர வேண்டும் என்று ஊழியர்களால் வந்திருக்கிறீர்கள்.
இவருக்கு போதக அபிஷேகம் பண்ணுவதற்கு அல்லது காவல்துறையிலே இவர் மேல் புகார்கள் இருக்கிறதா அல்லது நீதித்துறையில் இவர் மேல் புகார் இருக்கிறதா என்பதை, அல்லது இவருக்கு 2 மணி 3 மணி என்று பலர் இல்லம் இருக்கிறார்களா என்பதை இப்போது நீங்கள் சொல்ல வேண்டும். கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? பாசஸ் யாராவது சொல்லுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். உமது ஊழியக்காரர் ஆகிய டேவிட் மகேஷும் லாரன்ஸும் மேல் சுமம் உமது பரிசுத்த ஆவியை அனுப்பெற வேண்டும் என்று மகா தாழ்மையோடு உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உமது வார்த்தையும் சாக்கிரமத்தையும் வழங்கவும் மனஸ்தாப்படும் பாவிகளுக்கு நமது பாவ விமோசனத்தை கூறி அறிவிக்கவும் உமது மந்தையை மேய்க்கவும் உமது நாமத்தின்படி உமது திவ்ய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமது திருச்சபையில் இவருக்கு அதிகாரத்தை கொடுத்து விருப்பணிகளுக்கு இவரை இப்பொழுது அபிஷேகம் செய்கிறோம். ஆண்டவரே, அரைக்குடம் தளம்பும் குறைக்குடமாகிய எங்களை நீர் நிறைக்குடமாக்கி உம்முடைய பாதத்திலே அமர்ந்து வேதத்தில் திறந்து செபித்து எப்பொழுதும் உம்முடைய தாசர்கள் உன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க முடியாது. இயேசுவின் தீர்க்க தரிசன ஆலயத்திலே மிகப்பெரிய கஷ்டமான ஊழியங்களை செய்து இன்றைக்கு முதற் பேரானவன் ராஜாக்களின் அதிக கனத்தை உண்டாக்குவேன் என்று சொன்ன தெய்வீக வார்த்தையின் பிரகாரம் ராஜாக்களை விட மேலான பகுதியாய் தேவன் வைத்திருக்கிற கனம் பொருந்திய தாசர்கள் உம்முடைய தாசர்களை கை வைத்து செபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே இயேசுவே தெய்வம், இயேசுவே எங்களுக்கு சொத்து, இயேசுவே எங்களுக்கு ஆலயம், இந்த 3 அடிப்படைகளே எப்பொழுதும் இயேசுவோடே வாழ்வோம் என்று சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படியாக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர்களை கைவிடாதபடி விசுவாசத்திலே விழித்து இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் தேவன் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்று முதல் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே இவர்கள் இந்திய நாட்டின் சட்டப்படியும் திருச்சபை சட்டப்படியும் போதக பிதாக்கள் என்று கர்த்தர் நாமத்தில் அபிஷேகப்படுகிறோம். கர்த்தர் தாமே இவர்களோடு இன்றும் என்றும் சகாலம் இருப்பாராக. ஆமென். செய்யவும் இவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. திருமணத்தை மட்டும் இவர் நடத்தக்கூடாது. திருமணம் அரசு அதிகாரம் பெற்ற ஊழியர்கள் திருமணம் தான், மற்ற எல்லா காரியமும் இவர் நடத்தலாம். கூடாது, பணம் ஏழை என்று பார்க்கக்கூடாது. எல்லாரையும் சமமாக நினைத்து இவர் ஊழியம் செய்ய வேண்டும். இவருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென். இப்போது பேராயர் அவர்கள் இவருக்கு சான்றிதழ் கொடுத்து அவர்கள் பேசுகிறார். அருமையான தேவனுடைய